ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அருமையான சுவையான ஆட்டுக்கறி குழம்பை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தட்டில் ஊற்றின உடனே சுவத்தை வாரி பிசைஞ்சு எடுத்து ஆட்டோமேட்டிக்காக குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு மணக்கம். கிராமத்து சாயலில் எப்படியெல்லாம் எங்கள் ஊரில் செய்வாங்களோ அப்படியெல்லாம் இந்த குழம்பு செஞ்சு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். நிச்சயமாக அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தொடர்ச்சியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம முழுசாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். பச்சை மிளகா 3 தக்காளி, அதேமாரி ஒரு 4 வெங்காயம், எல்லாம் மீடியம் சைஸு, கொஞ்சம் இஞ்சி, அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு இஞ்சி, ஒரு 4 கட்டி பூண்டு. இதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துங்க. முக்கியமாக இஞ்சியும் பூண்டும் தான் கறி குழம்புக்கு நல்ல மணத்தையும் கொடுக்கும். அதேமாரி நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பச்சை மிளகா நீட்டாக கீறிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த தக்காளியை நல்லா கட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா குழம்புக்கு நல்லாவே இருக்கும். இஞ்சியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அந்த இஞ்சியில் மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் அடித்து அது நல்ல ஒரு பேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கூடவே நல்லா சுத்தம் பண்ண பூண்டை இஞ்சியை விட 2 மடங்கு எடுத்து வச்சிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பொருள் எல்லாத்தையும் சமையலுக்கு நல்லா ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா. இது இல்லாமல் இன்னும் தாளிக்கிறதுக்கு சில பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. குழம்பை தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, கிராம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கறி போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க. எங்களுக்கு 1 கிலோவுக்கு இது போதும், அதனால் நான் அந்த அளவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பட்டை, சோம்பு, கிராம்பை இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சிங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்க அந்த ஆட்டுக்கறியை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கங்க. கறியை நல்லா தண்ணியில் அலசின பிறகு கறியில் சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு கறியை நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கறியை நல்லா சுத்தமாக அலசி தெளிவாக எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்புக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிஞ்சுது. நாம் இப்போ அடுப்பை பற்ற வைக்கலாம். பற்ற வச்சுட்டு குழம்புக்கு நம்ம உள்ள எப்படி செய்யணும் அப்படின்ற செய்முறை விளக்கத்துக்கு நம்ம போகலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்ல ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிங்க. இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குழம்பு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிங்க. நான் இந்த குழம்புக்கு சுத்தமான கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த எண்ணெய் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் எங்கள் ஊர் சைடெல்லாம் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நானும் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். கடாயை நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு சேர்த்துக்குங்க. 1 கிலோவுக்கு நான் இவ்வளோ தான் ஊற்றுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாரி எவ்வளோ கறி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துக்குங்க. இல்லை எண்ணெய் எனக்கு கறி குழம்புல நல்லா மிதங்கணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 50 ml இல்லை ஒரு 100 ml சேர்த்து கூட ஊற்றிங்க. ஒன்றும் தப்பு இல்லை. எண்ணெயை நீங்கள் ஊற்றின பிறகு சீராக அடுப்பு வச்சு அந்த எண்ணெயோட வாசம் நம்மளுக்கு மூக்கில் நல்லா துளைக்கிற வரைக்குமே சீராக சூடு பண்ணுங்கள். கல்லெண்ணெயோட வாசம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த அளவுக்கு அந்த கல்லெண்ணெயோட வாசம் வெளியே வந்த பிறகு தான் நாம் அடுத்ததும் தாளிக்கவே ஆரம்பிப்போம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி அதனுடைய வாசம் நம்ம மூக்கை நல்லா துளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். மிதமான சூட்டில் நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் கருகாமல் குழம்பு நல்லா வரும். தாளித்து முடித்த உடனே வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் அந்த ரெட் கலரில் ஒரு மைல்டான எல்லோ ப்ளஸ் ரெட் அந்த கலரில் வரும். நல்லா வதங்கி வந்தோடனே அது வரைக்கும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா இந்த வெங்காயத்தை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும்.
வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து விட்டு விட்டு அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நல்லாவே வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளியை கலந்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் வந்து நல்லாவே வந்து வதங்கிருச்சு. அதனால் தக்காளியை வந்து இது கூட வந்து நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து வதங்கி வரும். இப்போ வந்து தக்காளி நல்லாவே வந்து வதங்கி வந்துருச்சு. தக்காளி நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை வந்து இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாதி ஆட் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் வந்து கறி போடும்போது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து கறி போட்ட பிறகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியில் வந்து கொஞ்சம் போட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த வாசம் வந்து நல்லாவே வந்து தெரியும். கறி போடணுன்ற அவசியமே கிடையாது. கறி போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டு சும்மா கிண்டினீங்கன்னாவே பக்கத்து வீடு ஃபுல்லாக வந்து எதோ கறி தான் சமைக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு வந்து வாசம் வந்து நல்லா வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கறியை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க. கறியில் நீங்கள் இது வரைக்கும் ரெடி பண்ண அந்த மசாலா, அதாவது வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கலந்த மசாலா எல்லாம் கறியில் நல்லா வந்து அப்ளை ஆகிருக்கணும். மேலும் வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே அந்த கறியை வந்து அந்த சூட்லேயே வந்து வேக அடிக்கிற மாதிரி கூட பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா வந்து உள்ளே ஏறும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மட்டன் மசாலா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா கூடவே ஆட் பண்ணிங்க. இல்லை எனக்கு காரம் வந்து லிமிட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாரி வந்து ஆட் பண்ணிக்கங்க. கூட வந்து கொஞ்சம் நம்ம இந்த கறி மசாலான்றதையும் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம தாளிக்கும் போதே பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம். அது இல்லாமல் இந்த கறி மசாலா இதுலேயும் அதெல்லாம் கலந்து தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த பட்டை மசாலா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இந்த தூளெல்லாம் ஆட் பண்ணணும்னு தெரியும். அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்க்க சொன்னேன். இப்போ நம்ம வீட்டில் நமக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருக்க, வீட்டில் நாமளே ரெடி பண்ண அந்த குழம்பு மிளகாய் தூள் அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ நீங்கள் போட்ட இந்த மசாலா எல்லாம் அந்த கறி கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிண்டி கிளறி விடுறீங்களோ அப்போ அந்தளவுக்கு தான் அந்த கறியில் வந்து காரம் ஏறும். காரம் உப்பு வந்து குழம்புல மட்டும் இருந்தால் போதாது, கறியில் அந்த காரம் உப்பெல்லாம் ஏறணும். இப்படி நல்லா கிண்டி விட்ட பிறகு வந்து தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. ஊற்றாமையே இந்த கறியை வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க. கறியை நல்லா வதக்குற மாதிரி கிட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அந்த மூடி போட்டு கொஞ்சம் மூடிடுங்க. மூடினீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் ஆகும். நல்லா வந்து ஈஸியாக வந்து வேகும். கறியும் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போயே வந்து உங்களுக்கு வந்து கறி பாதி அளவு வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கறி நல்லா ஃபுல்லாக வந்து வேக வைக்கணும். அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சொம்பு இல்லை 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி குழம்பு உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. நாம் இப்போ கூட்டி போட்டிருக்க இந்த ஆட்டுக்கறியோட குழம்புடைய அந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேவையான மசாலாலாம் சேர்த்து எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிட்டு
நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, கறியை நல்லா வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கறியை நல்லா ஃபுல்லாக வேவடிச்சு இறக்க போகிறீங்க. ஏன்னா ஆட்டுக்கறி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால சொல்கிறேன். குழம்பு இப்போ நல்லா தளபல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இந்த நல்லா கறி வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை தேங்காய் துருவல் உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா மிக்ஸியில் அடித்து இதாகவே எடுத்துங்க. நல்லா தேங்காய் தண்ணி சாறு இருக்குல்ல, அந்த சாறு மாதிரியே புழிஞ்சு எடுத்துங்க. பாருங்கள், நம்ம வச்ச குழம்பு எந்த அளவுக்கு சூடு பறக்க தளபலன்னு கொதிக்குது. கறி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம அது கடையில் வந்து என்ன பண்ணுறோம்னா, தேங்காய் பால் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் அந்த கறி குழம்பு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க. அதாவது கொதித்து கறியெல்லாம் நல்லா வெந்துடணுங்க. வெந்த பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் தடிப்பாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்போட கலரும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாக வந்து அதிகமான மசாலா போட்டு நிறைய மிளகாத்தூள் போட்டோடனே நல்லா கருன்னு இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி குழம்பு. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஆட்டுக்கறி குழம்பு வந்து நல்லா தளபலம் கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதித்து கறியெல்லாம் வெந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லா கறி வெந்திருந்ததுன்னா அந்த ஓரத்தெல்லாம் பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு நிற்கிதுன்றது. இந்த மாதிரி வந்து குழம்பு கொதித்தா தான் நல்லா கறி வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கறி வெந்திருக்கா இல்லைன்றதை ஒரு பீஸை எடுத்து போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துங்க. எந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்தது அப்படின்னா இப்படி பஞ்சு போல் கறி பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஆக குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கறியும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கொதியில் 2 கொதியில் குழம்பை இறக்கி ரெடி பண்ணி சாப்பாடை போட்டு அடித்து நவுத்துறோம் கறி குழம்போட. அதுவும் ஆட்டுக்கறி குழம்போட. தேங்காய் பால்லாம் சேர்த்த பிறகு காரம் உப்பு எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. ஏன்னா தேங்காய் பாலை சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த காரம் உப்புலலாம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதனால் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. குழம்பு எந்த அளவுக்கு நல்லா உள்ளார தளபலன்னு கொதிக்குது பாருங்கள். நம்ம வயிறும் வந்து அதேமாரி தான் பசிக்காக வந்து கொதிச்சிட்ருக்கு. எப்போடா அந்த கறியை உள்ளே இறக்கும் அப்படின்றதில் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாம் நம்ம ஊர் ஸ்டைலில் சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக வைக்கிற இந்த ஆட்டுக்கறி குழம்ப எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்போது அப்படின்றதான் செக் பண்ண போகிறோம். நாம் சாப்பாடை போட்டு இப்பயே சாப்பிட்டு பார்த்துறோம். இந்த குழம்பு இப்போ நம்ம ஊர் சமையல் மாதிரி நம்ம ஊருக்கு எந்த அளவுக்கு அந்த குழம்புடைய வாசனை, அந்த மனம், அந்த கலர் இருக்குமோ அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. இதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். அப்படியே அந்த ஆட்டுக்கறி குழம்போட சோத்தெல்லாம் போட்டு பிசைஞ்சு நடுவில் ஒரு பீஸு கறியை வச்சு அப்படி அதை உருட்டி வச்சு எடுத்து வச்சு அடிக்கிறோம் பார்த்திங்களா, அதாங்க டேஸ்ட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாம் வச்ச இந்த ஆட்டுக்கறி குழம்பு எப்படி இருக்குது, உங்களுக்கு இதே ஸ்டைலில் சமைச்சு பார்த்துட்டு அது டேஸ்ட்டாக இருந்ததா இல்லையா அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் அப்படியே சொல்லுங்கள், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம்.
கூடவே நம்மளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். நன்றி, வணக்கம்.